ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு டேர்மை இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னா, இந்த சால்வெண்டோட ஃப்ளோவை ஸ்டாப் பண்றது, இதுதான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 2 சேம்பர் இருக்கு. அந்த 2 சேம்பரையும் நான் ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைட்ல இருக்கக்கூடிய சேம்பர்ல என்னோட சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷன்னா தட் இஸ் சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட். இப்போ நீங்க இதை வந்துட்டு சொல்யூஷன் எடுத்துக்கலாம், இல்லைனா கன்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம், இல்ல ஹையர் கன்சென்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் என்கிட்ட வெறும் சால்வெண்ட் மாத்திரம் இருக்கு, இதை டைல்யூட் சொல்யூஷன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அக்கார்டிங் டு ஆஸ்மாசிஸ் இனிஷியலா என்ன நடக்கும், நம்மளோட டைல்யூட் சொல்யூஷன்ல இருந்து கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு சால்வெண்ட் எல்லாம் ஃப்ளோ ஆவாங்க. கரெக்டா? ஃபைன். இப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட் அப்படிங்கிறது டைல்யூட்ல இருந்து கான்சென்ட்ரேட்டடுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ நான் இந்த கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு மேல என்னோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ஸ்டாண்டர்டா 1 atm இருக்கு. அதுக்கு மேல நான் ப்ரெஷர் கொடுக்கறேன். இப்ப 2 atm அந்த மாதிரி நான் ப்ரெஷர் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட் வந்து ஸ்டாப் ஆகும். இந்த ஸ்டாப் ஆகிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க.